வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டைக்கின் இன்வெர்டர் ஏசி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து யூஏ எரரு, அப்புறம் அப்புறம் வந்து A6 ரெண்டு எரருமே இருந்தது. A6 எரர் வந்து ஃபேன் மோட்டரோட ஃபீட்பேக் வரல. ஃபீட்பேக்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஏ எரர் வந்தது. யூஏ எரரும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பாருங்க, கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டு அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஃபேன் மோட்டர், ஒரிஜினல் ஃபேன் மோட்டர் போட்டால் தான் நல்லா ஓடும். இல்லைனா இது மாதிரி தான் ஓடும். ஃபேன் பிளேட்லாம் கனெக்ட் பண்ணால் தான், இல்லைனா இந்த மாதிரி ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு ஃபேன் மோட்டர் எரர் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். எரர் வராது, ஃபேன் மோட்ரு ஓடலைன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிடும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓடும். அதுமாதிரி ஓடி ஒரு 2-3 தடவை ஆன் ஆகி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் எரர் வரும். மற்றபடி ஸ்டாப் வராது. இங்கே பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு கம்ப்ரஸர். இப்போ ரிலே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இது ஃபேன் மோட்டர் கண்டினியூவாக ஓடலை அப்படின்னு. இப்போ A6 எரர் வந்து கிளியர் ஆகிட்டு இந்த ஃபேன் மோட்டர் கண்டினியூவாக ஓடுது. என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, உள்ளே வந்து ஒரு எறும்பு கூடு கட்டி, இண்டோர் போர்டில் அடியில் எறும்பு கூடு கட்டி ஃபுல்லாக இதாகிடுச்சு. யூஏ எரர் வந்தது. யூஏ எரர் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன், ரிமூவ் பண்ணியாச்சு. யூஏ எரர் டைக்கின்ல எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவுடோரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரிலே வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ரிலேன்னு சொல்லுவோம். அவுடோரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிலேவோட வேலை என்னென்னா, இண்டோர் சப்ளை கொடுத்தோன்னா ஒரு 3 செகண்ட்ஸ்க்குள்ளே அவுடோரை இந்த ரிலே வந்து டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். வந்தோடனே அவுடோருக்கு ஒரு 230 வோல்ட் வரும். அந்த 230 கம்யூனிகேஷன் லைனில் தான் சேமாக வரும். அட் டயத்தில் எல்லாமே ஒர்க் ஆகும். வந்துட்டு 230 வோல்ட் வந்துட்டு கட் ஆகிடும். உடனே ரிலே கண்டினியூவாக 230 வோல்ட் வராது, வந்துட்டு கட் ஆகிடும். அந்த 230 வோல்ட் வந்தோடனே இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும். SMBSக்கு 230 வோல்ட் போய் ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும். இதில் SMBS செக்ஷன் தனியாகவும் மெயின் செக்ஷன் தனியாகவும் வச்சுருப்பாங்க. இது PFC செக்ஷனு ப்ளஸ் IBM செக்ஷனு, மைக்ரோ கண்ட்ரோல் செக்ஷன், SMBS செக்ஷன் தனித்தனியாக இருக்கும். SMBSக்கு இந்த ரிலே போட்டிருப்பாங்க. இந்த ரிலே ஆக்டிவேட் ஆனால் தான் அடுத்து உள்ள எல்லாத்துக்கும் பவர் போகும். இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகி பர்மனெண்ட்டாக பவர் போகும். அது வரைக்கும் இந்த ரிலேயில் வந்து வோல்டேஜ் நிற்கும். இப்போ என்னென்னா, இதில் 230 வோல்ட் கொடுத்தோன்னே இந்த ரிலே வழியாக உள்ளே போய் ஃபஸ்ட்டு இந்த SMBS ஆன் ஆகி மறுபடியும் இந்த ரிலேவை ஆக்டிவேட் பண்ணும். இதில் NO இன்ச் இருக்கும், அது வழியாக தான் ஒர்க் ஆகும் எல்லாமே. அது வழியாக போயிட்டு பர்மனெண்ட்டாக ரிலே ஆக்டிவேட் ஆனோன்னா சப்ளை இதுக்கு வந்துடும் SMBSக்கு. SMBS வந்தோன்னா SMBS எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த SMBS ஒர்க் ஆகி இந்த மைக்ரோ கண்ட்ரோல் ஆன் ஆனால் தான் இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா யூஏ எரர் வரும். யூஏனா கம்யூனிகேஷன் எரர். ஓகேவா? நார்மலாக வந்து இந்த மாதிரி ரிலே ஆக்டிவேட் ஆகலைனாலும் வரும். இண்டோர் டு அவுட்டோர் கேபிள் ப்ராப்ளம்னாலும் வரும். இல்லை அவுட்டோர் போர்டு ஆனே ஆகலை, SMBSல எதுவும் போயிட்டு ஆன் ஆகலை அப்படின்னாலும் இந்த எரர் வரும். ஓகேவா? மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. இப்போ இந்த ரிலே வந்து போயிடுச்சு. எப்படி போணுச்சு என்னன்னு நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன். அது ஒரு இது இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி எறும்பு கூடு கட்டி அது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கு. ரிலே மாற்றியாச்சு. இப்போ ஆன் ஆகி ஒர்க் ஆகுது எல்லாமே. ஓகேவா? டைக்கின் இன்வெர்டர் ஏசி. இதில் வந்து 2 எரர் இருந்தது. A6 எரர், யூஏ எரர். A6 எரர் வந்து ஃபுல்லாக பின்னாடி வந்து எறும்பு கூடு கட்டிகிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாரி, இந்த டிஸ்பிளே எல்லாம் கொஞ்சம் கிளியராக எடுத்து நைஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், பின்னாடி அந்த எறும்பெல்லாம் கூடு கட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு உள்ளே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக கூடு கட்டி இருந்தது, க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடம் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். சர்க்யூட்ஸ்லாம் எப்படி இதாக இருக்குது. ஓகேவா? இதனால் என்னென்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து சரியாக இதாக முடியாமல், ஒர்க் ஆக முடியாமல் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஃபீட்பேக் போகாமல் A6 எரர். அப்புறம் யூஏ எரர் பார்த்தீங்கன்னா, அவுடோர் வந்து ஆனே ஆகலை போர்டு. அவுடோர் ஆன் ஆகலைன்னா அவுடோரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ அவுடோர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிலே போட்டிருப்பாங்க. இந்த ரிலே ப்ராப்ளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எரர் வரும். இந்த ரிலே தான் ஃபஸ்ட்டு டிக்குன்னு ஆன் ஆகிட்டு உங்களுக்கு இது வரும். இந்த ரிலேக்கு சப்ளை வருதா என்னென்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். சப்ளை வரல அப்படின்னா சர்க்யூட்டை செக் பண்ணணும். சப்ளை வந்து ஒர்க் ஆகலைன்னா ரிலே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் எப்படி செக் பண்ணுறது என்னென்னு இப்போ காட்டுறேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டேன், இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் இந்த 13 வோல்ட் வருதா என்னென்னு பார்க்கணும். ஆன் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்துடும் 13 வோல்ட்டு. இங்கே பாருங்கள், சவுண்டெல்லாம் வருது, டிக்குன்னு 13 வோல்ட் வருது, வந்துட்டு கட் ஆகிட்டு. ஆனால் இந்த ரிலே வந்து கான்டாக்ட் ஆகலை, எரர் வருது. யூஏன்னு எரர் வரும். ஏன்னா அது வந்து இதாகலைன்னு அர்த்தம். ரிலே ஒர்க் ஆகலைன்னா யூஏன்னு எரர் வரும். ஏன்னா இதுலேருந்து அதில் இன்டோர் டு அவுட்டோர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதனால் எரர் வரும் நமக்கு.
இப்போ இந்த ரிலேவை மாற்றினோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த ரிலேவை மாற்றிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த ரிலேவை இப்போ மாற்றியாச்சு நம்ம. இப்போ நம்ம இதை போர்டை உட்கார வச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒயர் ஜாக்கிரதை, இது கட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு அவுடோர் ஸ்டார்ட் ஆகுதா, என்ன 230 வோல்ட் வருதா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு மீட்டரையும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். லைனை நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் 230 வோல்ட் வந்த உடனே அவுடோர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்டோர் ஆனில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 22 வோல்ட்டில் இருக்குது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். 218 வோல்ட் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. சாரி, நான் இதில் லைன் நியூட்ரலில் கொடுத்துட்டேன், அதனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நான் தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ நான் கம்யூனிகேஷன் லைனில் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். நியூட்ரலுக்கும் கம்யூனிகேஷன் லைனுக்கும் கொடுக்கணும். ஃபேஸ் வந்து இந்த கம்யூனிகேஷன் லைனில் வரும்போது தான் 230 வோல்ட் வரும். சாரி, நான் தான் தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ அந்த திருப்பி நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இன்டோர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நியூட்ரலுக்கும் இதுக்கும் கொடுத்துங்க பாருங்கள். 230 வோல்ட் வந்துருச்சு, கட் ஆகிடுச்சு. வோல்டேஜ் வந்துட்டு கட் ஆகிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ கம்யூனிகேஷன் ஆகுது. இப்போ வோல்டேஜ் வேரி ஆகுது பாருங்கள். வேரியாகி போயிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ கம்யூனிகேஷன் ஆகுது. இந்த கம்யூனிகேஷன் ஆகலைன்னா யூஏ எரர் வரும் பாருங்கள். இப்போ ப்ராப்பராக கம்யூனிகேஷன் ஆகுது. அவுட்டோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. அவுட்டோர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்கும், பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செகண்டரியில் ஆக்டிவேட் ஆகி இதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து அவுட்போர்ட் ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், செகண்டரியில் ஆக்டிவேட் ஆகிட்டு, செகண்டரியில் ஆக்டிவேட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இங்கே 300 வோல்ட் வந்துடும். ஐபிஎம்க்கு 300னா 282 அந்த மாதிரி வோல்டேஜ், ஹையர் வோல்டேஜ் வரும். ஆனால் அது ஏசி வோல்டேஜ் கிடையாது, டிசி வோல்டேஜ். அதனால் ஏசியில் தெரியாது. இப்போ நான் டிசிக்கு மாற்றுறேன் பாருங்கள். 280 வோல்ட் காட்டுது பாருங்கள். இப்போ வோல்டேஜ் வந்துருச்சு. இப்போ ஒர்க் ஆகும். ஓகேவா, எந்த ஒரு எரரும் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.